இப்போ ஸ்க்ரீனில் ஒரு மந்திரத்தை பார்ப்பீங்க. அது என்ன அப்படின்னா, நான் அன்பானவன், நான் அமைதியானவன், நான் ஆரோக்கியமானவன், நான் ஆனந்தமானவன். இந்த மந்திரத்தை ரிப்பீட்டடாக உங்களுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, காது இரைச்சல், இந்த டினிட்டஸ் பிரச்சனை சரியாயிரும். இதை நான் சொல்லலை, ஒரு இஎன்டி டாக்டர் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து பேஷண்ட்டு டினிட்டஸ்க்காக போகிறாரு. அவங்களுக்கு இதை தான் திரும்ப திரும்ப சொல்லி இந்த டினிட்டஸோடையே நீங்கள் வாழ பழகிங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த டினிட்டஸ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு சிம்பிளான பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் கேட்கும்போது கேட்டிங்கன்னா அவங்களுக்கு காது இரைச்சல் இருக்குது, ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இதனால் சூசைட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த டினிட்டஸ் உண்மையிலேயே கொடுமையான பிரச்சனையா, இதுக்கு தீர்வே இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இந்த டினிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காது இரைச்சலை சித்த மருத்துவத்தில் செவிப்படுவாதம் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த செவிப்படுவாதம் அப்படிங்கிறத சித்த மருத்துவத்தில் இதுக்கு நிறைய சிகிச்சைகள் இருக்குது, அதுக்கான மருந்துகள் இருக்குது. இந்த ப்ராப்பரான ஒரு சித்த மருத்துவரை நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நான் கூட ஏற்கனவே ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வசம்பு அதை வந்து நல்லா சுட்டு அந்த புகையை மட்டும் காதுக்குள்ளே அப்படியே நம்ம ஊதி தள்ளணுன்னா அதில் இனிஷியல் ஸ்டேஜில் உள்ள அந்த இரைச்சல் கண்டிப்பாக குறையும். அதை தாண்டி கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சில மருந்துகள் தேவைப்படும். பெரும்பாலும் சைனஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு தான் இது அதிகமாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இனி இந்த செவிப்படுவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டினிட்டஸ் பிரச்சனை இருந்தது அப்படின்னா ப்ராப்பரான ஒரு சித்த மருத்துவர் அணுகுங்க, உங்களுக்கான சிகிச்சை கண்டிப்பாக கிடைக்கும்.